டிசம்பர் 15 வரை டைம், இல்லைன்னா நானும் வேறு முடிவெடுப்பேன்ட்டார். உறுதியாக டிசம்பர் 15ஆம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமையும் என்பதை மட்டும். அவருடைய ஆதரவாளரான வைத்தியலிங்கம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறோம்ட்டாங்க. ஸோ அவங்களும் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ அதிமுக விட்டு பிரியும். ஆனால் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கோவர் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு இந்த இப்போ போன தடவை தனியாக சுயேட்சை மாதிரி ராமநாதபுரத்தில் நின்று 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினார். ஸோ ஜாதி ஓட்டுக்கள், முக்குளத்தோர் ஓட்டுக்கள் அவருக்கு நிறைய பிரிஞ்சிச்சு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வரை ராமநாதபுரம் மிகப்பெரிய கோட்டை அதிமுக. ஆனால் அங்கேயே அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அதனால் எடப்பாடி அவர்கள்னு ஒரு சாதுரியத்தை வச்சு ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஜாதி ரீதியான ஓட்டுக்கள் பிரியும், முக்குளத்தோர் ஓட்டுக்கள் பிரியும். பிரிகிற முக்குளத்தோர் ஓட்டை அதிமுக பக்கம் அவங்கெல்லாம் பரம்பரையாக அதிமுகவாக இருந்தவங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்து முக்குளத்தோர் இந்த பக்கம் இருக்கிறவங்க எம்ஜிஆருக்கு தான் போட்டாங்க. அவர்களை இழந்து விடாதீர்கள், அவர்களை உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு நீங்கள் சாதுரியமாக செய்யுங்கன்னு நான் பல தடவை பேசிட்டேன். இபிஎஸ் இது வரை அதில் எந்த விஷயமும் செஞ்சதில்லை. அதாவது முக்குளத்தோர் ஓட்டின் பெரும்பகுதியை அதிமுக இழந்துவிடும். அதை மாற்றுவதற்கு இபிஎஸ் அவர்கள் இன்று வரை ஒன்றும் செய்யலை. அதனால் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அதிமுக விட்டு வேறு வழி இல்லாமல் உலகுவோர்களெல்லாம் திமுகவில் போய் சேர்ந்துடாதீங்க, விஜய் கட்சியில் வேணா போய் சேருங்க. இல்லையா என்டிஏ கூட்டணின்னு சொல்லி தினகரன், ஓபிஎஸ், இவங்க செங்கோட்டையனெல்லாம் தனியாக நின்று கொஞ்சம் கொஞ்சம் சீட்டை வாங்கிக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, அதுலேயும் வழி இல்லைன்னா விஜய்கிட்டையாச்சும் போய் சேருங்க, திமுகவுடன் சேராதீர்கள்.